நியூ ஜெர்சில இருக்கக்கூடிய பாப் சுவாமி நாராயணன் அக்ஷரதம் கோவிலுக்கு தாங்க நாங்க போயிருந்தோம். இந்த கோவில பத்தி சொல்லணும்னா, உலகத்திலேயே 2வது பெரிய கோவில்னா, அது இந்த கோவில் தாங்க. அது மட்டும் இல்லாம யுனைட்டட் ஸ்டேட்ஸ்லயே மிகப்பெரிய கோவில்னா, அது இந்த கோவில் தாங்க. கோவிலுக்கு போற வழியில சைட்ல பார்த்தீங்கன்னா, அழகான ஃபவுண்டைன் வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்க கோவிலுக்கு வீக் டேஸ்ல போனனால கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சுங்க. அதிகமா இல்ல. பட் அதே வீக்கெண்ட்ஸ்லயோ இல்ல நேஷனல் ஹாலிடேஸ்லயோ நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ரிசர்வேஷன் பண்ணி தாங்க போகணும். பட் இந்த விஷயம் எதுவுமே தெரியாம தான் நாங்க போயிருந்தோம். கரெக்ட்டா நாங்க வீக் டேஸ்ல போறனால லக்கிலி நாங்க வந்து கோவிலுக்கு போயிட்டோம். பட் இனிமேல் இந்த கோவிலுக்கு நீங்க வர்ற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா பார்த்துட்டு நீங்க பிளான் பண்ணி வாங்க. கோவிலுக்கு உள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபவுண்டைன் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கிறாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னா, நியூ ஜெர்சில தாங்க இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து எத்தனை ஏக்கர்ல கட்டியிருக்காங்கன்னா, 183 ஏக்கர்ல கட்டியிருக்கிறாங்க. கோவிலுக்கு உள்ள போற என்ட்ரன்ஸ்ல இந்த பில்லர்ல பார்த்தீங்கன்னா, யானை சிலைகள் வச்சு நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்ளோ அழகா சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த கோவிலோட கட்டட அமைப்பு வந்து ரொம்பவே அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. ராஜா காலத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மணி மண்டபம் அந்த மாரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது, நிஜமா ரொம்ப ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம ரசிக்கிற மாரி அவ்ளோ அழகா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடமே. கோவிலுக்குன்னு மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதானுங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்போ டெம்பரரியா குளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம வந்து இன்னொரு வழியா தான் நம்ம வந்து உள்ள போய் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு நம்ம வரப்போறோம். இந்த என்ட்ரன்ஸ் வழியா தாங்க நம்ம கோவிலுக்குள்ள போறோம். உள்ள போனோனே ஒரு செக்யூரிட்டி செக் மாரி இருக்கும். சும்மா ஜஸ்ட் நம்மள செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா, இந்த இன்டீரியர் டிசைன் சான்ஸே இல்லங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த பாப் சுவாமிநாராயணன் கோயில் வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்லாண்டா ஜார்ஜியால ஆகஸ்ட் 26, 2007ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியால டிசம்பர் 23, 2012ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ராபின்ஸ்வில்லி, நியூ ஜெர்சில ஆகஸ்ட் 10, 2014ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கோவிலோட மேப் தாங்க இது. ஸோ இத தான் அங்க போட்டிருக்காங்க. அடுத்தது எந்தெந்த இடத்துல வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்கன்னா, ஹூஸ்டன், டெக்சாஸ்ங்க. ஜூலை 25, 2004. அடுத்து சிகாகோ, இல்லினாய்ஸ் ஆகஸ்ட் 8, 2004. அடுத்து வந்து டொரண்டோ, கனடாங்க. அது ஜூலை 22, 2007ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி இடங்கள்ல இந்த கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோவிலோட ஒரு பில்லர் தாங்க. அந்த பில்லர்ல அழகா விளக்குக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு எல்இடி லைட் மாரி வச்சிருக்காங்க. ஸோ தூரத்துலேருந்து அந்த விளக்கு எரியறத பார்த்தா, நிஜமாலுமே வந்து விளக்கு தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் தெரிஞ்சுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே டிசைன்ல தான் எல்லாமே வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது. இப்ப வந்து நம்ம கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அக்ஷரதம் கோயிலுக்கு வந்து நம்ம ரைட்ல போனா அக்ஷரதம் கோயிலுங்க. அதே ஸ்ட்ரெய்ட்டா போனோம் அப்டின்னா, ட்ரெடிஷனல் ஹிந்து மந்திர் அப்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
இந்த ட்ரெடிஷ்னல் ஹிந்து டெம்பிள்குள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க்கிடெக்சர பார்த்து பயங்கரமா இருந்துச்சுங்க. ஒவ்வொன்னும் செதுக்கி எடுத்திருக்காங்க. அவ்ளோ சின்ன சின்ன நுணுக்கமான வேலைப்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மணிமண்டபத்தில அவ்ளோ அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த மண்டபத்த தாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த மண்டபத்த தாண்டி நாம இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா, சான்ஸே இல்லங்க. அவ்ளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. பட் உள்ள போகும்போதே அவங்க வந்து வீடியோஸோ, ஃபோட்டோஸோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்கிருந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா சாமி தெரிவாங்கன்னு பார்த்தோம். கரெக்ட்டா தெரிஞ்சாரு. கிருஷ்ணர் ரொம்ப அழகாவே தெரிஞ்சுட்டு இருக்காரு. சாமி கும்பிட்டுட்டு வெளிய வந்தோம் அப்டின்னா, கிருஷ்ணருக்கு நம்ம வந்து தண்ணீரால அபிஷேகம் பண்ணலாம். தண்ணி ஆல்ரெடி அங்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த தண்ணிய நம்ம எடுத்துட்டு போய் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வரலாங்க. இப்ப நம்ம அக்ஷரதம் கோயிலுக்கு தாங்க போய்க்கிட்டு இருக்கிறோம். ஸோ கோவிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, சுவாமியோட பாதம் வச்சிருக்காங்க. கோவிலுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது கட்டடக்கலைகள் அழகா இருக்குன்னு சொன்னேங்க. அதே உள்ள வந்து பார்க்கும்போது, அடடா! இதுதான் பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து நம்ம மேல மேல வர்ணிக்கிற மாரி தான் வந்து கட்டிடக்கலைகளே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அவ்ளோ சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க. பட் நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரெடிஷ்னல் ஹிந்து மந்திர் போனோம். அங்க வந்து முன்னாடி மட்டும் தான் நம்மள வந்து வீடியோ எடுக்கவே விட்டாங்க. உள்ள கோவிலுக்குள்ள அலோவ் பண்ணல. ஆனா அடுத்தது நம்ம போக போறது அக்ஷர்தம்ங்க. அதாங்க மெயின் கோவிலு. அதுக்குள்ள வந்து நான் கண்டிப்பா வீடியோஸ் அலோவ்டே கிடையாது. வெளியிருந்து வேணா கோவில பார்த்துக்க வேண்டியது தான். ஆனா கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே வந்து அழகா ஃபவுண்டெயின்ஸ் வச்சிருக்காங்க. கோவிலுக்கு இதுதாங்க உள்ள போற என்ட்ரன்ஸ். பட் இந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்ப ஏதோ வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கறனால, கோயிலோட சைட்ல தான் எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க சாமிய பார்க்கறதுக்கு. கோவிலோட சைட்ல யானை சிலைகள் இருக்குதுங்க. ஸோ பார்க்கறதுக்கு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சிலைகளுக்கு பக்கத்துல $1 வந்து பக்கத்துல சொருவி வச்சிருந்தாங்க. மத்ததெல்லாம் காசெல்லாம் கீழ வச்சிருந்தாங்க. ஸோ வர்றவங்க எல்லாருமே வந்து காசு போட்டுட்டு தான் போறாங்க. கோவிலுக்கு உள்ள போனேங்க. உள்ள போய் பார்த்தோம்னா, உள்ள வந்து வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ, அதனால தான் நம்மள சைட் டோர்லயே அனுப்புறாங்க. ஸோ, சாமி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இல்லங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. உள்ள போய் சாமி இருக்கிற இடத்தையும் சரி, அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸும் சரிங்க, அவ்ளோ பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. சாமி கும்பிட்டுட்டு வெளிய வந்தோம்னா, இந்த சைடு டிஃப்ரெண்ட்டான யானை சிலைகள் இருந்துச்சுங்க. ஸோ, ஒவ்வொரு யானைகளுக்கும் 7 தந்தம் இருந்துச்சு. ஸோ, இந்த யானைகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்தாங்க. இந்த கோவில் வந்து 2014ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த கோவில் என்ன வேலைப்பாடுகள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோவா போட்டிருக்காங்க.
2014ல ஆரம்பிச்ச இந்த கோவில் வேலை வந்து எப்ப முடிஞ்சுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 8, 2023ல தாங்க முடிஞ்சிருக்கு. அக்ஷர்தம் கோயில்ல இந்த சுவாமி நாராயணன் தான் பெரிய சுவாமியா அங்க வச்சிருக்கிறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்தது அக்ஷர்தம் ஸ்டோருக்கு தான் போறோம். ஸோ கோயில் சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள் உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சாமி புத்தகங்கள், அது மட்டும் இல்லாம கதை புத்தகங்களும் நெறையா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டா துளசி பொடி, வேப்பில பொடி இந்த மாரி வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம டேப்லெட்ஸு, கேப்சூல்ஸு இந்த மாரி நெறையா அவங்களோட ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு நம்ம பூஜை ரூமுக்கு மேலும் அழகு சேர்க்கறதுக்காக நெறையா பிராஸ்ல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்த மாரி விலையும் மாறுங்க. ஊதுபத்தியும் சேல்ஸ்க்கு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஊதுபத்தியோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணியும் பார்க்கலாம். அதுக்கு தான் சாம்பிளுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஊதுபத்திய நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஸோ ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஸ்டோர்ல எனக்கு புடிச்ச மாரி சில பொருட்கள் இருந்துச்சுங்க. அது எல்லாமே நான் வாங்கிட்டேன். கோவிலுக்கு போயாச்சு. அடுத்தது கோவில்ல இருக்கிற ஸ்டோருக்கும் போயாச்சு. அதுக்கு அடுத்தது நாங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, கோவில்லயே இருக்கிற ஒரு கெஃபேக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கெஃபேல நமக்கு புடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சுங்க. ஆர்டர் பண்ணோனே எப்பவுமே யூசுவலா வந்து நம்ம அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பே பண்ணுவோம். பட் இங்க வந்து தேங்க் யூ ஃபார் விசிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்க போற வழியில உங்க ஃபுட்ட வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. ஸோ எங்க பே பண்றது என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சுட்டேங்க. நாங்க ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டுமே கலெக்ட் பண்ணிட்டு, எக்ஸிட் ஆகுற வழியில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பே பண்ற இடம் இருந்துச்சுங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம என்னென்ன ஃபுட்டு வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் சொல்லி, அதுக்கு பில் போட்டு அங்கேயே நம்ம பே பண்ணிட்டு கிளம்பலாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கோவில்லேருந்து நாங்களும் கிளம்பிட்டோங்க. அக்ஷரதம் கோவிலோட வெரி ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இந்த சுவாமி சிலை தாங்க வச்சிருக்கிறாங்க. இந்த சுவாமி எப்படி நிக்கிறாங்களோ, அத பார்த்துட்டு வர்ற மக்கள் வந்து அவங்களும் அதே மாரி நிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அதத்தான் நெறைய மக்கள் வந்து பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
நாம நின்னுட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்து அக்ஷரதம் கோயில்ல உள்ள இருக்கிற சுவாமியே பார்த்தீங்கன்னா, அழகா தெரியிறாரு. இந்த பேப் சுவாமி நாராயணன் அக்ஷரதம் கோவில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாரி நெறைய புது புது பிளேஸஸ நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கனாலும், நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவ. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.